ஆஸ்ட்ரோவெட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிம்மராசி நேயர்களே, குரு பகவான் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியன்று அதிசாரம் பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து அயன சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்குள் அதிசாரம் பெற்று வருகிறார். அவர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று மீண்டும் 11ஆம் இடத்திற்குள் வக்ர நிலையில் உள் செல்வார். அவர் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்று வக்ர நிலைக்கு வருகிறார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை அவர் வக்ர நிலையில் உள்ளார். இந்த அதிசாரம் பெற்று 12ஆம் இடத்திற்கு வந்து மீண்டும் வக்ரமடைந்து மீண்டும் மிதுன ராசிக்குள் போகக்கூடிய இந்த நாள்கள், அதாவது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் சுகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் அல்லது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது இங்கே பார்க்க போகிறோம். குரு பகவான் என்று சொல்பவர் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனஸ்தானத்திற்கும் அதிபதி. இந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்திற்குள் வரப்போகிறார். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை பெறும். ஆழ் மனதில் புதிய ஞானம் தோன்றும். அதே நேரம் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் பலன் கொடுக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதே நேரம் மூத்த சகோதர சகோதரி வழியே லாபங்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் லாபங்களை பார்ப்பீர்கள். மிக தெளிவான சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். கவனத்துடன் கையாள்வதால் நீங்கள் வெற்றியை பெறுகிறீர்கள். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான லட்சிய பாதையில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுடைய லட்சியத்திற்கு பலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதற்கு உந்துதலாக உங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கப் போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் செய்யும் பொழுது வெற்றியையும் பெறுகிறீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்வதும் இங்கே பலப்பெறப்போகிறது. அதே நேரம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் பலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மனதில் சஞ்சலம் தோன்றும், சபலம் தோன்றும். சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இல்லாமல் போகும். ஒரு நிலையில்லாத மனம் தோன்றும். அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான விஷயங்களும் மேல் படிப்பு போன்ற விஷயங்களிலும் கவனம் இல்லாமல் போகும். அதே நேரம் உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய எண்ணங்களில் மிக கவனமாகவும் மிக நீண்ட நாளைய எண்ணங்களை சரியான முறையிலும் நீங்கள் வழிநடத்தி சென்றால் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.